கோட்ட ரயில்வே மேலாளர் அலுவலக நுழைவு வாயிலுக்கு கர்த்தவ்ய துவார் என பெயரிட்ட ரயில்வே கல்வெட்டிலிருந்து ஹிந்தி எழுத்துக்களை கருப்பு மை பூசி ஒழித்து எதிர்ப்பு தெரிவித்த திமுகவினர். ஹிந்தி திணிப்பு வெறியில் பாஜக எல்லை மீறி செல்வதாக தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தமிழர்களின் சுயமரியாதையை சீண்டி பார்ப்பவர்களுக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்றும் சீற்றம். ஹிந்தியை திணிக்கும் முயற்சியை கைவிட்டு சரியான தமிழ் பெயர்களை இடம்பெறச் செய்ய வேண்டும். திருச்சி மண்டல ரயில்வே அலுவலக நுழைவு வாயிலில் கர்த்தவ்ய துவார் என எழுதி வைத்திருப்பதற்கு முதல்வர் எதிர்ப்பு. திருச்சி மண்டல ரயில்வே அலுவலக நுழைவு வாயிலுக்கு தமிழில் பெயர் சூட்ட வேண்டும். மத்திய அரசு தலையிட்டு நடவடிக்கை எடுக்க அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை. இல்லாத ஹிந்தி திணிப்பை எடுத்துக்காட்டு என தந்தை சொல்லிவிட்டு சென்றாரா? மக்கள் பிரச்சினை பற்றி எப்போது பேசப்போகிறீர்கள் என முதல்வருக்கு அண்ணாமலை கேள்வி. சென்னை தேனாம்பேட்டை சைதாப்பேட்டை இடையே உயர்மட்ட மேம்பால பணிகள் தீவிரம். பணிகளை நேரில் ஆய்வு செய்தார் முதல்வர் மு.க.ஸ்டாலின். சென்னை மாநில கல்லூரியில் 63 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முத்தமிழறிஞர் கலைஞர் அரங்கம். கலைஞர் நூற்றாண்டு பூங்காவில் உயர் கோபுர மரத்தையும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னை கிண்டியில் 118 ஏக்கர் பரப்பளவில் அமைய உள்ள சுற்றுச்சூழல் பூங்காவிற்கு முதல்வர் அடிக்கல். தமிழ்நாடு வேளாண் காடுகள் வளர்ப்புக் கொள்கை 2026 வெளியீடு. சென்னை கிண்டியில் மாபெரும் சுற்றுச்சூழல் பூங்கா 118 ஏக்கரில் அமைக்கப்பட்டு வருகிறது. தற்போது இப்பூங்காவில் புதிதாக அமைக்கப்பட உள்ள கருத்தியல் தோட்டங்கள், குழந்தைகள் விளையாடும் திடல்கள், பறவை திட்டுகள், நீரியல் தோட்டம், புல்வெளிகள், காட்சி மேடைகள், நிழல் நடைபாதைகள், மிதிவண்டி பாதை போன்ற கட்டமைப்புகளுடன் 25 ஏக்கர் பரப்பில் 37 கோடியே 85 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான முதற்கட்ட பணிகளை மகளிர் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டத்தை தொடங்கி வைத்து மானியம் வழங்கிய முதல்வர் மு.க.ஸ்டாலின் 5 ஆண்டுகளில் 1 லட்சம் மகளிரை தொழில் முனைவோராக உயர்த்த திட்டம். கல்வி, வேலை வாய்ப்பு, தொழில் தொடங்க பொருளாதார உதவி என அனைத்து விதத்திலும் தமிழ்நாடு இந்தியாவிற்கே எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. இது வெறும் நிதி உதவி திட்டம் அல்ல, தமிழ்நாட்டு பெண்களின் பொருளாதார சுயாதீனத்திற்கு ஒரு அமைதி புரட்சி. உங்கள் கனவு இனி உங்கள் கைகளில். எடப்பாடி கே. பழனிசாமி தலைமையில் அதிமுக மாவட்ட செயலர்கள் கூட்டம். மாநிலங்களவை தேர்தல் தொடர்பாக ஆலோசனை. புரட்சி அதிமுக என்ற புதிய கட்சியை தொடங்கினார் பெங்களூரு புகழேந்தி. புரட்சி என்பது எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் குறிக்கும் என பேட்டி. புரட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மாவையும் தலைவரையும் புரட்சி என்பது குறிக்கும். ஆகவே புரட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற பெயரை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து கொடுத்து இன்றைய தினம் டெல்லி மாநகரிலிருந்து வெளியிட்டிருக்கிறேன். நாளைய தினம் லட்சக்கணக்கான ஆதரவாளர்கள் இதற்கு ஆதரவு தெரிவிப்பார்கள். திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் சற்று நேரத்தில் கையெழுத்தாகிறது. அண்ணா அறிவாலயம் செல்லும் காங்கிரஸ் குழு. தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக மற்றும் மக்கள் நீதி மய்யம் இடையே பேச்சுவார்த்தை. தொகுதி எண்ணிக்கை, போட்டியிடும் சின்னம் குறித்து பின்னர் முடிவு செய்யப்படும் என அறிவிப்பு. தமிழ்நாடு புதுச்சேரியில் தேமுதிகவுக்கு முரசு சின்னம். புதுச்சேரியிலும் நாம் தமிழருக்கு விவசாயி சின்னம் ஒதுக்கியது தேர்தல் ஆணையம்.
மணல் மற்றும் கனிம வள கொள்ளையால் தமிழகத்தில் தண்ணீர் திவாலாகும் நிலையில் உள்ளதாக விஜய் குற்றச்சாட்டு. டெல்டாக்காரன் என சொன்ன முதல்வர் விவசாயிகளுக்காக என்ன செய்தார் என்றும் கேள்வி. தண்ணி திவாலாக போகுது, மணல் திவாலாக போகுது, கனிம வளம் திவாலாக போகுது. மொத்தத்தில் உங்க ஆட்சியில தமிழ்நாடு திவாலாக போகுது. அதனால மற்றவங்க மாதிரி நானும் டெல்டாக்காரன் தான் அப்படின்னு உங்க காதல டால்டா ஊத்தலாம் நான் வரல. பாஜகவுக்காக பேசுவதாக தன்னை பற்றி திமுகவினர் திரித்து பேச தொடங்கிவிட்டதாக விஜய் குற்றச்சாட்டு. டெல்லி டெல்லி என கூவுகின்றனர், ரெய்டு வந்தால் டெல்லிக்கு வெள்ளை குடை பிடிக்கின்றனர் என்றும் விமர்சனம். விஜய் பாஜகவுக்காக பேசுறாரு அப்படின்லாம் திருச்சி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. நான் என்ன பேசினாலும் அதை திருச்சி பேசுறது, சென்னையில டெல்லி டெல்லின்னு கூவுறதும், அடிக்கிற கொள்ளைக்கு ரைடு வந்துட்டா டெல்லிக்கு வெள்ளை குடை பிடிக்கிறதும் வெளியே அடித்துக் கொள்கிறார்கள், உள்ளே தங்களுக்குள் டீலிங் செய்து கொள்கிறார்கள். திமுக அதிமுக மீது விஜய் மறைமுக தாக்கு. ஒன்னு நீ இல்லனா நான் இல்லனா நீ இல்லனா நான், நமக்குள்ள வேற எவனும் நடுவுல வந்துடக்கூடாது. நீங்க இந்த விஜயம் முடக்கலாம், ஆனா ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஜயையும் உங்களால முடக்கவே முடியாது. ஜனநாயகன் திரைப்பட பிரச்சனையில் பட்டும் படாமலும் குரல் கொடுத்ததற்காக நன்றி. தஞ்சையில் முதல்வரை குறிப்பிட்டு பேசிய விஜய். பழி போட்டு கரூர்ல ஆரம்பிச்சு நம்ம ஜனநாயகன் படம் ரிலீஸ் வரைக்கும். ஆனா அந்த ரிலீஸ் பிரச்சனையில நிறைய பேர் குரல் கொடுத்தாங்க. முக்கியமா நம்மளுடைய முதல்வர் அவர்கள் கூட பூசி மொழிகி பட்டும் படாம குரல் கொடுத்தாங்க. பட் வாட் எவர் இட் இஸ், குரல் கொடுத்த அவங்களுக்கும் மற்றவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தஞ்சை செங்குப்பட்டி கூட்டத்தில் பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளை அளித்த தாவேக தலைவர் விஜய். பயிர்க்கடன் தள்ளுபடி, உர தட்டுப்பாடு தடுக்கப்படும் என விவசாயிகளுக்கு வாக்குறுதி. 5 ஏக்கர் வரை நிலமுள்ள விவசாயிகள் வேளாண் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய பயிர்க்கடன் முழுமையாக ரத்து செய்வதற்கும், 5 ஏக்கருக்கு மேல் உள்ள விவசாயிகள் வேளாண் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய பயிர்க்கடன் 50% வரை ரத்து செய்வதற்கான சாத்திய கூறுகளை ஆராய்ந்து உறுதியாக நடவடிக்கை எடுப்போம். விஜயின் வாகனத்தை பின்தொடர்ந்து சென்று விபத்தில் சிக்கிய இளைஞர்கள். ஒருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதி.